my favorite Gen Z people. Welcome back to another video of Spill Tea with Andrea. ஓகே, ஸோ நான் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு நினைக்காதீங்க. விடிய காலையில் இப்போ வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா 6:30. எதுக்கு ஆண்ட்ரியா இவ்வளோ சீக்கிரமாலாம் எழுந்துட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒரு நல்ல விஷயம், இன்னொரு கெட்ட விஷயம். நல்ல விஷயம் சொல்கிறேன். நம்ம சேனல் 113 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ரீச் ஆகிருக்கு. சூப்பர், நம்ம ஃபேமிலி க்ரோ ஆகுது, வேறு லெவல். ஓகே, ஸோ நான் டைம் ஃபார் த பேட் நியூஸ். என்னென்னா இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங். எஸ், இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங். இதை கேட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப அழுகழுகியாக வருது. ஏன்னா வந்துட்டு இந்த 2 மாதம் லீவில் நல்லா ஒரு ராஜ வாழ்க்கை வந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த ராஜ வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு என்னால் வர முடியல. எப்படின்னா என்னோடய ஸ்கெடியூலை சொல்கிறேன் கேளுங்க. எப்படின்னா காலையில் ஒரு 12 o'clock எழுந்திருவேன். ஒரு ஏர்லி மார்னிங் 12 o'clock எழுந்திரிச்சிட்டு ஒரு 12:30 போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். அண்ட் தென் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, நெட்ஃப்ளிக்ஸு அங்கே பார்க்க போயிடுவேன். போயிட்டுக்கப்புறமா ஒரு 4 o'clock வருவேன். 4 o'clock வந்துட்டு என்னோடய லன்ச் சாப்பிடுவேன். லன்ச் சாப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்களே அவங்கக்கிட்ட போய் அரட்டை அடிப்பேன். இதெல்லாம் முடிக்க ஒரு 10 மணி ஆயிடுமா. 10 to 2 திருப்பியும் ஃபோன் நோண்டிட்டு தூங்கிடுவேன். இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு மிசரபிளான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் ஐ கெஸ் இட்ஸ் டைம் டு சேஞ்ச் நவ். பட் முடியல. இது இவ்வளோ சீக்கிரம் நான் ஏஞ்சதில்லை. ஐ காட் 10 to 12 hours ஆஃப் ஸ்லீப் இன் த பிரேக், இந்த ஹாலிடே. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்ன, 6:32 தான் ஆச்சு. இட்ஸ் மிட் நைட் ஃபார் மீ. என்னை பொறுத்த வரைக்கும் 6:32ங்கிறது மிட் நைட். இப்போ நான் வந்துட்டு எப்படி சர்வைவ் ஆக போகிறேன்னு தெரில. இனிமேல் நான் வந்துட்டு 5 இல்லைனா 6க்கு தான் எழுந்தாகணும். வேறு வழியே இல்லை. ஸோ நான் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எண்ணெய் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் தலைக்கு குளிக்கணும். அதுக்கப்புறமா இது விடிய காலையில் எழுந்துச்சா அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ நான் வந்துட்டு இப்போ மட்டும் சீக்கிரம் இப்போ போகலன்னா நான் வந்துட்டு அவ்வளோதான், வச்சு செஞ்சுருவாங்க. நான் போயிட்டு குளிச்சுட்டு உங்களை வந்துட்டு திருப்பியும் கதை பேச வரேன். பாய். சரா, ரெடி ஆகிட்டேன். இந்த ட்ரெஸ் பார்க்க கொரியன் ட்ரெஸ் மாதிரி இருக்குல்ல, ஆனால் நான் தான் கொரியன் மாதிரி இல்லை. பரவாயில்ல. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா இல்லை லீவ் எடுத்துடலாமா? ஏதாவது சொல்லி லீவ் எடுத்தால் செருப்பெல்லாம் எடுப்பாங்க. வேணாம், லீவெல்லாம் எடுக்க வேணாம். கைஸ், ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு வருஷமும் ஒரு கேரக்டர் என்னோடது ஜென்ரேட் ஆகும். அதாவது 8th and 9th நான் பேக்காண்டியாட்ட இருந்தேன், சரியா? பேக்காண்டி கேரக்டர் அப்போது. அண்ட் 10th வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மெச்சோர்ட் ஆகிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி 8th 9th விட கொஞ்சம் மெச்சோர்டாக திங்க் பண்ணேன். ஸோ இப்போ 11th எனக்கு என்ன கேரக்டர் அன்லாக் ஆக போகுதுன்னு தெரில. அண்ட் எனக்கு ஒரு வருஷமும் ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். என் வாழ்க்கை எனக்கே புரியல. மை லைஃப் இஸ் அ லை. அண்ட் எனக்கு வந்துட்டு 12th and காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு சொல்லுங்கள், நிஜமாலே 11th கஷ்டமா? 10th அப்புறம் உலகம் மாறிடுமா? இல்லைனா 10th ஹோல் சிலபஸ் 11th ஒரு சாப்டர்? இப்படியெல்லாம் நிறைய ரூமர்ஸ் நான் கேள்விப்பட்டேன். உண்மையான கமெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரில. பயமாக இருக்குது. பயமாக இல்லை, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ஆக்சுவலி இந்த வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போனால் பழசெல்லாம் மறந்துடும். ப்ளீஸ் கிவ் மீ எமோஷ்னல் சப்போர்ட். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? யாருக்குமே தெரியாது நான் இப்படி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு. தெரியுமா? இல்லை, என் 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொன்னேன். எனக்கு நிறையா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அதுலேயும் ஃபில்டர் பண்ணி 2 பேர்த்துக்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். அவங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியாதா? தெரியாமே இருக்கட்டும், அதுவே நல்லது. என்னமோ நான் வந்துட்டு ஒரு சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன் தெரியுமா? டெய்லி 12 மணிக்கு எழுந்திரிச்சிட்ருக்கிற பொண்ணு திடீர்னு 6:30 மணிக்கு எழுந்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் எனக்கு இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு பேகு பிங்க் கலரில் இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல பேகு. இது வந்துட்டு பிராண்டு பியூட்டி கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே, நல்லா இருக்கு. எப்படியோ தேங்க்யூ பியூட்டி கேர்ள்ஸ், தேங்க்யூ. லன்ச் பேக் எங்கே வச்சேன்? அடே, இங்கே தான் இருக்குது, கண்ணு தெரியல. இதோ லன்ச் பேக். இதுக்குள்ளே வந்துட்டு என்ன சாப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரில, எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரில. யூஸ்வலாக யானைக்கு வைக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. அதில் நான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தால் திட்டுவாங்க. தட்ஸ் எ யூஸ்வல் திங், தட்ஸ் ஆப்வியஸ். இப்போ சாப்பிட்ருக்கேங்க நான் சாம்பார் தோசை தான். அதுவே நம்மளுக்கு அமிர்தம்.
அண்ட் 11th எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களாம் சொல்லுங்கள் 11th எப்படி இருக்குன்னு. எனக்கு நிஜமாக தெரில 11th எப்படி இருக்க போகுதுன்னு. நான் வந்துட்டு என்ன குரூப் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல. நான் வந்துட்டு பிசிஎம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் மேத்து. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் சிபிஎஸ்சி, ஓகேவா? சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரீம் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும், ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன இப்போ நடக்க போகுதுன்னு. கைஸ் நான் வெளியே வந்துட்டேன் கைஸ், வெளியே வந்துட்டேன். இப்போது ரோட்டில் வந்துட்டு ஒரு காக்கா கூட இல்லை, நான் மட்டும் வந்திருக்கேன். இப்போ இப்படி ஏதாவது நான் கேமரா கூட பேசுகிறது பார்த்து பைத்தியம் நினச்சிட்டு போகிறாங்க எல்லோரும். என்ன அவங்க பாட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்தாங்க, ஃபோன் யார்கிட்ட கொடுக்குறது? மம்மி வாங்க, ஃபோன் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அந்த பஸ் பாட்டு வந்துருச்சுன்னா நான் ஃபோனை தூக்கிட்டு போனால் அவ்வளோதான், ஸ்கூலில் நான் காலி. ஐயோ மம்மி வேறு எங்கேயோ போயிட்டாங்க. மம்மி போயிட்டாங்கன்னா இந்த கேமராவை நான் யார்கிட்ட கொடுப்பேன்? ஐயோ எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லோரும் என்ன வேறு பார்க்குறாங்க. உங்களுக்கு கேட்குதா நான் பேசுகிறது? ரொம்ப சைலண்ட்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ இவங்க என்ன போயிட்டாங்க எங்கள் அம்மா. இப்போ எல்லோரும் என்னை பார்க்குறாங்கயா, பயமாக இருக்கே. இப்போ என் பஸ்ஸு வேறு வருமானு தெரில. பஸ்ஸு வந்து நான் இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா அசிங்கம், எல்லோரும் பார்ப்பாங்க. ஐயோ பின்னாடி வேறு யாரோ வராங்களே. நம்ம வந்துட்டு சும்மா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நடிப்போமா? ஓகே, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நடிப்போம். தட் கை டெஃபினெட்லி ஜட்ஜ்ட் மீ. ஒரு தாத்தா வந்தார், அவர் ஹீ டெஃபினெட்லி ஜட்ஜ்ட் மீ கைஸ். வேறு ஏதாவது மறந்தேன்னா என்ன? மறக்கல கைஸ், மறக்கல. ஐயோ வண்டி சத்தம் வேறு கேட்குது. உங்களுக்கு என் வாய்ஸ் கேட்குதா இல்லையா? இதெல்லாம் வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும் எந்த லட்சணத்தில் இந்த ஷூட்டு வீடியோவில் எடுத்து வச்சுருக்கேன்னு. நல்லா இருக்குல்ல ஸ்கையு? ஃபஸ்ட்டு டைம் வெளிச்சமாக இருக்கிறத பார்க்குறேன். 12 மணிக்கெல்லாம் கொஞ்சம் அவ்வளோவா வெளிச்சமாக இருக்காதுல்ல. இப்போ என்னமோ 8 மணிக்கு நல்லா வெளிச்சமாக இருக்குது கைஸ், நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஐயோ பஸ்ஸு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் இப்போ போகிறேன். பை பை பை. ஓகே கைஸ் நான் கிளம்புறேன். கிளம்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி என்னோடய ஃபர்ஸ்ட் டே போச்சு அப்படின்னு. ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு வியர்டாக போகும், எனக்கு என்னன்னே சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போச்சுன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே போயிட்டு வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பாய் சலக்குடீஸ், பாய். ஹே காய்ஸ், ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் தென் ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு வேறு கிளாஸ் மாறிட்டாங்க. பட் ஐ காட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இட் வாஸ் கிரேட். அண்ட் இன்றைக்கி அவ்வளோவா அவங்க சொல்லித்தரல, இன்ட்ரொடக்ஷன் பார்ட் மட்டும்தான் எடுத்தாங்க. அண்ட் யூ கைஸ் வில் பி வண்டரிங் வை ஐ ஓர் திஸ் கலர் ட்ரெஸ். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டேன். ஸோ நாளையிலேருந்து நான் யூனிஃபார்ம் தான் போடுவேன். எனக்கு ஆனால் செம்ம டயர்டு. இவ்வளோ நாள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணல இந்த 2 months ஹாலிடேயில். இன்றைக்கி மட்டும் இதெல்லாம் பண்ணி செம்ம டயர்டு. வீட்டுக்கு வந்தோடனே தூங்கிட்டதுக்கப்புறம் தான் இதை எடுக்கிறேன். அதனால தான் ஒரு மாதிரி தூங்கி மூஞ்சி மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஐ வில் மீட் யூ guys in the next video. Bye.